ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் சுதா கமெண்ட் ரிப்ளை ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க. என் கூட இருந்த ஒரு பொண்ணுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா அவள் வந்து ரிஜெக்ட் பண்ணல, ரீமெடிக்கலுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் இதுலேயே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ரீமெடிக்கல் அதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். நமக்கு இந்த குறை இருக்குது, நமக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருச்சுன்னா அதை கியூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை பார்க்கணும். ஸோ ஹீமோகுளோபினை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுலாம் லெவல் கம்மியாக இருக்குது, லோவாக இருக்குது, அது இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா நான் ஒரு செல்ஃப் எக்ஸாம்பிள் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம் போனதுக்கப்புறம் 6.57 கிட்ட வந்துடுச்சு. நான் வந்து வித்தின் 1 மந்த் நல்லா வந்து ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் டைம் இருக்குது, இன்னஃபான டைம் இருக்குது, அதுக்குள்ளே டெய்லி மார்னிங் வந்து பீட்ரூட் ஜூஸு. ஸோ நம்மளோட அதாவது மேக்ஸிமம் வந்து அண்டர் ஏஜில் ஹீமோகுளோபின் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து பிளட் ஏற்றணும் அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் வந்து யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து டைம் இருக்குது, நீங்கள் வந்து டெய்லி பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும். ஹீமோகுளோபின் பூஸ்டப் பண்ணுறதுக்கு பீட்ரூட் ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரிடே மார்னிங் வந்து வேக்கப் ஆனதுக்கப்புறம் பீட்ரூட் கூட ஏபிசி ஜூஸ் சொல்லுவாங்க அது. ஆனால் நான் வந்து பியூராக வந்து ஃபுல்லாக பீட்ரூட் மட்டும் எடுத்து ஜூஸ் பண்ணி 10 to 15 days குடிச்சு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மெடிக்கலில் வந்து இதையும் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ அது இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு இருந்துச்சுன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் பாய்.